அனைவருக்கும் 78வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். புரட்சி என்பது இந்த தேசத்தினுடைய உரிமை என்று அறைகூவல் விட்டவன் பகவத்சிங். அந்த பகவத்சிங் இந்திய தேசிய விடுதலைக்காக தான் சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இந்த தேசம் அவனை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றது. பஞ்சாப் மாவட்டத்தில் பங்கா என்கின்ற கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு 7ஆம் தேதி பிறந்தவன்தான் பகவத்சிங். அவன் ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். தன் 3 தலைமுறையாக தன்னுடைய வாழ்க்கையையே சுதந்திர தியாகத்திற்காக செலவழித்த அந்த பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறக்கின்றான் வீரன் பகவத்சிங். 14வது வயதில் காந்தியத்தின் மீது ஈடுபாடு செலுத்தியவன். அவன் பஞ்சாப் நேஷனல் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய எண்ணமெல்லாம் புரட்சியின் பக்கம் திசை திரும்புகின்றது. மிதவாதிகளுடைய அந்த போக்கு அவனுக்கு பிடிக்காத ஒரு காரணத்தினால் தீவிரவாத எண்ணத்தை தனக்குள் அடைகாத்துக் கொள்கின்றான். இந்திய அரசியல் களத்தில் சோசலிசத்தை முதலாக தன்னுடைய சுட்டு விரல் பிடித்து அழைத்து வந்தவன் வீரன் பகவத்சிங். சமூகத்திலே நிலவி வந்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் அகற்றிவிட்டு தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சமமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் இந்த அரசு என்று அறைகூவல் விட்டவன் வீரன் பகவத்சிங். அது மட்டுமல்ல அன்பர்களே, அவனுடைய எண்ணமெல்லாம் சுதந்திரம் மட்டுமே கிடைத்தால் இந்த தேசத்திற்கு போதாது, பொருளாதார சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை பரவவிட்டவன், தன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்தியவன் வீரன் பகவத்சிங். 1928ஆம் ஆண்டு லாகூருக்கு சைமன் கமிஷன் வருகின்றது. சைமன் கமிஷனுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் 1000 தொண்டர்களோடு சேர்ந்து கருப்பு கொடியேந்தி அந்த சைமன் கமிஷனை திரும்பி போய் என்று குரல் கொடுக்கின்றார். இதை பொறுக்க முடியாத வெள்ளைய சிப்பாய்கள் தடியடி நடத்தி அவர் மண்டையை உடைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் லாலா லஜபதி ராய் மண்ணிலே சாய்ந்தவர் எண்ணி 30வது நாள் உயிரை விடுகின்றார். இந்த ஒரு மரணம்தான் வீரன் பகவத்சிங்கை எழுப்புகிறது. இந்த இந்திய தேசத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுடைய நெஞ்சத்திலே ஊடுருவுகின்றது. டிசம்பர் 17ஆம் தேதி லாகூர் காவல் நிலையத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் காவல்துறை அதிகாரி சாண்ட்ரஸ் என்பவன் வெளியே வருகின்றான். எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் நெருங்கிவிட்டதை 2 நண்பர்களும் யோசிக்கின்றார்கள். சுகதேவனுடைய துப்பாக்கியில் இருந்து குண்டு பாய்கிறது. சாண்ட்ரஸினுடைய மண்டையை துளைக்கிறது. மண்ணில் சாய்கின்றான் சாண்ட்ரஸ். ஆனால் அவனுடைய உயிர் அகத்தையோ புறத்தையோ என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தை இவன் உணர்கின்றான். ஆகா, இவன் என்னும் இறப்பை இரவல் வாங்கவில்லை என்று நினைக்கின்றான் வீரன் பகவத்சிங். தன்னுடைய கை துப்பாக்கி எடுத்து 4 குண்டுகளை அவனுடைய நெஞ்சிலே பாய்ச்சுகின்றான். அவன் உயிரை விடுகின்றான். 2 பேரும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு வீரத்தை செறிந்தவன் அதனுடைய நண்பன் சிவசர்மா எழுதுகின்றான். அவன் இரத்தம் குடிக்கும் காட்டேரி அல்ல. வீரன் பகவத்சிங் இரத்தம் குடிக்கும் காட்டேரி அல்ல. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பூவை கூட மிதிக்க முடியாத ஒரு அப்பாவியாகவே இருந்தான். ஆனால் அவனுடைய சூழ்நிலை தீவிரவாதத்தின் பக்கம் ரத்தம் சிந்த வைக்க விட்டது என்று சிவசர்மா அவனுடைய சுயசரிதையிலே எழுதுகின்றான். இப்படிப்பட்ட பஞ்சாப் சிங்கம் பகவத்சிங் அவருடைய சின்ன வயசு ஜெனரல் டயர் நடத்திய ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கின்றது. அவன் அதை கேள்விப்பட்டு அங்கே செல்லுகின்றான். அங்கே சிறை கிடக்கும் ரத்தம் தோய்ந்த உடல்களை எல்லாம் பார்க்கின்றான். அவனுடைய நெஞ்சத்தில் வெறி எழும்புகின்றது. இப்படிப்பட்டு இந்த தேசத்திற்காக உயிர் விட்ட தியாகிகள் இப்படியெல்லாம் ஆள வேண்டுமா? இப்படியெல்லாம் ஆண்டு கிடக்கின்றார்களே என்று எண்ணுகின்றார். ரத்தம் தோய்ந்த மணலை எடுத்து கண்ணாடி சீசாவில் வைத்து தன்னுடைய வீட்டிலே கொண்டு போய் வருகின்றார். அதை தினம் பார்க்கின்றார். பார்த்து இவ்வளவு வெறிபிடித்த வெள்ளையனை நான் இந்த நாட்டை விட்டே விரட்டுவேன் என்று அப்பொழுதே சத்தியம் செய்தவன் வீரன் பகவத்சிங். தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக விசில் சத்தத்துக்கு வளையாத வெள்ளையன் குண்டு சப்தத்திற்கு திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எழுகின்றது. பாராளுமன்றத்திலே மசோதா ஒன்றை நிறைவேற்றுகின்றார்கள். தொழில் தகராறு மசோதா என்கின்ற ஒரு மசோதாவை நிறைவேற்றுகின்ற பொழுது இவன் பார்வையாளர்கள் பக்கத்திலே இருந்து கொண்டு இவனும் அவனது நண்பனும் குண்டை வீசுகின்றார்கள்.
குண்டை வீசி அந்த கூட்டத்தை குலைக்கின்ற நேரத்தில் அந்த புகை மூட்டத்திற்குள் நிற்கின்றான், எங்களை கைது செய்யுங்கள் என்று. தங்களை கைது செய்யப்படுகின்றான் பகவத்சிங். லாகூர் சதி வழக்கில் சுகதேவ், ராஜகுரு, வீரன் பகவத்சிங் 3 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. 18 மாதங்கள் சிறைச்சாலையில் அவதி உறுகின்றான். அந்த 18 மாதங்களும் சிறைச்சாலையில் அவதி உறுகின்ற ஒவ்வொரு வீரர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருக்கின்றான் வீரன் பகவத்சிங். 1930ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் நாள் இந்திய தேசத்தினுடைய கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். அன்றுதான் சுகதேவுக்கும் ராஜகுருவுக்கும் வீரன் பகவத்சிங்கும் தூக்கு தண்டனை கிடைக்கின்றது. தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பகவத்சிங்கினுடைய தந்தையார் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார் இந்திய தேசத்தினுடைய தீர்ப்பாயத்திற்கு. லாகூர் சதி வழக்குக்கும் என் மகனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அன்று அவன் ஊரிலே இல்லை என்று எழுதுகின்றார். அந்த கடிதம் அவன் கையிலே கிடைக்கின்றது. கடிதத்தை வாசித்து பார்க்கின்றான் பகவத்சிங். தந்தைக்கு மறிகடிதம் எழுதுகின்றான் வீரன் பகவத்சிங். தந்தையே, ஏன் கூனி குறுகி போய்விட்டீர்கள்? உங்களுடைய வார்த்தையின் வடிவம் இன்னொருவராக இருந்திருந்தால் முதுகில் குத்தியதாக நினைத்திருப்பேன். பஞ்சாப் ஆளுநருக்கு கடிதம் எழுதுகின்றான் வீரன் பகவத்சிங். ஐயா, என்னை கோழையை போல் தூக்கிலிடாதீர்கள், என்னை கோழையை போல் தூக்கிலிடாதீர்கள். வீரரை அழைத்து வந்து, இந்திய வீரரை அழைத்து வந்து சுற்றி நின்று என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னவன் தான் வீரன் பகவத்சிங். எப்படிப்பட்ட வார்த்தை! தலைமை வாடல் வருகின்றான். பகத்சிங்கிடம் சொல்லுகின்றான், இன்னும் தூக்கிற்கு சில நாட்கள் தான் இருக்கின்றது, அதுவரை நீ உன்னுடைய புனித நூலை எடுத்து படிக்கலாம் அல்லவா என்று கேட்கின்றான். அதற்கு அற்புதமாக ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு பகவத்சிங் சொன்னான், நான் புனித நூலை எடுத்து படித்தால் உங்களுடைய தெய்வங்களே என்னை மன்னிக்காது. நான் புரட்சி வீரனாகவே சாக விரும்புகின்றேன். எனக்கு எந்த விதத்திலும் எனக்கு இறைபக்தியே கிடையாது. நான் நாத்திகன் என்று வீர முழக்கமிட்டான் பகவத்சிங். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது அவன் தூக்கிற்கு. அப்பொழுது வீரர்கள் வந்து அவனை தட்டி எழுப்புகின்றார்கள். அப்பொழுது அவன் புரட்சியாளன் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்கின்ற புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது சொன்னான், ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கின்றான், தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னவன் வீரன் புரட்சியாளன் பகவத்சிங் அவர்கள். அவன் தூக்கு தண்டனைக்கு செல்லுகின்ற பொழுது அவனுடைய எடையை சரிபார்க்கின்றார்கள். வெள்ளைக்காரர்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவன் வரும்போது இருந்த எடையை விட அவன் தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற பொழுது எடை கூடியிருந்தது. வெள்ளை மஜிஸ்ட்ரேட் கேட்கின்றார், இந்த அதிசயம் எப்படி நடந்தது? எந்த வீரர்களுக்கும் அவனுடைய தேதி குறிக்கப்பட்ட பின் எல்லாருக்குமே அந்த எடை குறைந்து கொண்டே இருக்குமே, நீ எப்படி கூடினாய் என்று, உனது எடை எப்படி கூடியது என்று கேட்ட மாத்திரத்தில் வீரன் பகவத்சிங் சொன்னான், என் தாய் மண்ணிற்காக நான் உயிரை விடப் போகின்றேன், புரட்சிக்கு ஓங்க வேண்டும் என்பதற்காக உயிரை விடப் போகின்றேன். இந்த தேசியத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக உயிரை விடப் போகின்றேன். அப்பொழுது நான் என்ன துக்கப்படவா முடியும்? சந்தோஷமாகவே சாவை சந்திக்கின்றேன் என்று சொன்னவன் புரட்சியாளன் பகவத்சிங். மஜிஸ்ட்ரேட் அவர்களே, ஒரு புரட்சியாளன், இந்திய புரட்சியாளனை புன்சிரிப்போடு சாவக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் முதலாக இப்பொழுதுதான் பார்க்கின்றீர்கள், பார்த்து கொள்ளுங்கள் என்று புன்சிரிப்போடு சொன்னவன் வீரன் பகவத்சிங். அது மட்டுமல்ல அன்பர்களே, என் முகத்திலே தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய பொழுது முகத்திலே போடக்கூடிய அந்த கருப்பு துணியை அணியக்கூடாது, நான் என்னுடைய தாய் மண்ணை பார்த்து கொண்டே என் இறப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னவன் புரட்சியாளன் வீரன் பகவத்சிங். தன்னுடைய தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றான், தம்பி, நாளை இந்த மெழுகுவர்த்தி அணைந்துவிடும், இந்த மெழுகுவர்த்தி அணைந்தாலும் நாளை பிறக்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த இந்திய தேசத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு வீரர்களின் மனதிலும் ஒவ்வொரு வீரர்களாக இந்த பகவத்சிங் பிறப்பான் என்று அறைகூவல் விட்டவன் வீரன் பகவத்சிங். அந்த விளக்கும் அணைந்தது. ஆமாம், அணைந்தது விளக்கு, சிவந்தது கிழக்கு, முடிந்தது வழக்கு. நன்றி, வணக்கம்.